இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் கரச்சியோலோ என்கிற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்துல 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இந்த புனித பிரான்சிஸ் கரச்சியோலோவுக்கு மிக இளைய வயதிலிருந்தே தோல் வியாதி அதிகமாக இருந்தது என்று கூறுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவர் தொடர்ந்து இறைவேண்டலில் ஈடுபட்டு இறைவனிடத்துல மன்றாடி தன்னுடைய அந்த நோயிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறார். இவருடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. இவருடைய உடல் நோய்கள் முற்றிலும் நீங்க பெறவே இவர் தன்னுடைய வாழ்வை குருவாக அர்ப்பணிக்க விரும்பி இவர் குருத்துவ மடத்தில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு மற்றும் சிறப்பான விதத்திலே நோயாளிகளுக்கு இவர் பணிபுரிந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். உடல் தோல் நோயினால் அவதிப்படுபவர்களுக்கும் சமையற்காரர்களுக்கும் பாதுகாவலராகவும் இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த புனித பிரான்சிஸ் கரச்சியோலா என்பவர் தன்னுடைய வாழ்நாளில் ஏழை எளியவர்களுக்கு மட்டுமே பணி செய்த இவர் பின்னாளில் ஏழையரின் நண்பர் என்கிற ஒரு துறவு சபையை தோற்றுவித்தார். அதன் மூலமாக இத்தாலி, ஸ்பெயின் தேசங்களில் இவர் ஏழை எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் பணிபுரிந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாகவும் பல அற்புதங்களை இறைவனுடைய திருக்கரங்களில் இருந்து பரிந்துரையாக பெற்றுத்தந்த ஒரு புனிதராகவும் இந்த புனித பிரான்சிஸ் கரச்சியோலா அறியப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் உடலில் தோல் நோய் உள்ளவர்கள் இவருடைய பரிந்துரையை மன்றாடினால் உடனடியாக குணம் பெறலாம் என்கிற பல செய்திகளும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு பணிபுரிகிற ஒரு நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, மறைநூல் அறிஞர் ஒருவர் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல அனைத்திற்கும் முதன்மையான கட்டளை எது என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்தில் கேட்கிறார். அதற்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லுகிறார். இஸ்ரவேலை கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடத்துல அன்பு கூறுவாயாக. இதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு முதன்மையான கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லி முடித்த உடனேயே ஆண்டவர் இன்னொரு கட்டளையும் அதற்கு இணையாக அதோடு சேர்க்கிறார். அதாவது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை அப்படி என்கிற தெளிவான ஒரு பதிலை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதாவது, இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு மட்டுமே முதன்மை, வழிபாட்டுக்கு மட்டுமே முதன்மை அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்த நேரத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கட்டளையை முழுமைப்படுத்தும் விதமாகத்தான் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயா என்கிற இந்த வார்த்தை, இந்த கட்டளையை கொடுத்து வழிபாட்டின் முழுமையை இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கடவுளை நான் வழிபடுகிறேன் என்று சொன்னோம் என்றால் அவர் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற சக மனிதர்களையும் நம்ம அன்பு செய்ய வேண்டும் என்பதையே உண்மையான வழிபாடு என்பதையும் இன்றைக்கு நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கிறார். அன்புமிக்கவர்களே, உலக அளவில் பல மதங்கள் இன்றைக்கு தோன்றி இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி முதன்மையாக அதிக மக்களை கொண்டிருக்கிற ஒரு மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இதற்கு காரணம் என்னவென்று நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால், கத்தோலிக்க திரு அவை மட்டும்தான், கத்தோலிக்கத்தை பின்பற்றுபவர்கள் மட்டும்தான் உலகம் முழுவதும் வழிபாட்டையும் மனித நேயத்தையும் இரு கண்களாக கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு காரணமாகத்தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆன்மீக தேடலுக்கு வடிகாலாக இருக்கிறது, விடையாக இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பல மதங்களில் அல்லது பல ஆன்மீக வழிகாட்டுதல்களில் இறைவனை நோக்கிய அந்த வளர்ச்சி மட்டும் இருக்கலாம். நான் தியானம் செய்கிறேன், என்னுடைய தியானத்தின் மூலமாக நான் இறை அனுபவத்தை பெறுகிறேன், ஆகவே என்னுடைய வளர்ச்சி என்பது, என்னுடைய வழிபாடு என்பது கடவுளை நோக்கிய ஒரு வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதுவும் ஒரு வகை ஆன்மீகம் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் ஆன்மீகம் என்பது இறைவனை நோக்கிய ஒரு வளர்ச்சி இருக்கும். அதற்கு இணையாக மனிதர்களை அன்பு செய்கிற, நம்மை அன்பு செய்வது போல நம்மை அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்கிற அந்த மனித நேயமே உண்மையான வழிபாடு, உண்மையான ஆன்மீகம் என்பதை இன்றைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய திரைப்பட தமிழ் பாடல்கள்ல ஒன்று, கடவுள் உள்ளமே கருணை இல்லமே அப்படி என்கிற அந்த பாடலை நம்ம பார்த்திருப்போம். அதுல மிக தெளிவான இந்த விளக்கம் நமக்கு புரியும். உண்மையாகவே கடவுளுடைய உள்ளம் என்பது
மனிதர்களுக்கு நாம் காட்டுகிற கருணையை பொறுத்து தான் அமையும் என்பதை இந்த ஒரு பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்தும். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய ஆன்மீகம் என்பது, நம்முடைய வழிபாடு என்பது வெறும் கடவுளை நோக்கிய பயணம் அல்ல, மனிதரை நோக்கிய நம்முடைய மனிதநேய செயல்களும் சேர்ந்துதான் நம்முடைய ஆன்மீகத்தை முழுவதுமாக அவைகள் உருக்கொடுகின்றன என்பதை புரிந்து கொண்டு, கடவுளன்பு பிறரன்பு இவை இரண்டுமே நம்முடைய ஆன்மீகத்தின் அடையாளம் என்பதை புரிந்து கொண்டு, கடவுளை எந்த அளவுக்கு நம்ம அன்பு செய்கிறோமோ அதே அளவுக்கு மனிதரையும் அன்பு செய்து வாழ்கிற நேரத்துல அதுவே உண்மையான வழிபாடு என்பதை புரிந்து கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.